ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த முருங்கைக்கீரையில் ஒரு பலன் இருக்குது குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே போட்ட வீடியோவில். இந்த குழந்தைங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நப்பு தட்டிக்கிட்டு வயிற்றால போகுது, இல்லை ஜீரணமாகாத இருக்குது, வயிற்று வலி, வயிறு வந்து வலிக்குது, அதிகமாக வலிச்சிட்டு இருக்குது, சாப்பிட்றது வந்து ஜீரணமாக மாட்டுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி முருங்கைக்கீரை பறித்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பறித்து அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை ஃபுல்லாக அப்படியே கீரையை உருவி கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் கீரையை உருவி வச்சுக்கிட்டு ஒரு 4 உப்பு கல் வச்சு நல்லா கசக்குங்க. உள்ளங்கை வச்சு நல்லா கசக்குங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த கசக்கிறதுக்கு வரல அப்படின்னா லைட்டாக கல் வச்சு நசுக்கிக்கோங்க. நல்லா நைஸாக அம்மியில் வச்சு நசுக்கினாலும் கல் வச்சு நசுக்கினாலும் நல்லா நைஸாக அது நசுக்கிக்கோங்க. இப்போ இங்கே கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கையில் கீரையை வச்சு லேடிஸுங்களும் சரி ஜென்ஸும் சரி உள்ளங்கையில் கீரையை வச்சு 4 உப்பு கல் வச்சு அப்படியே கசக்குவாங்க. கை வச்சு கசக்குவாங்க. சாறு வந்துடும், அதுலேருந்து முருங்கைக்கீரை சாறு வந்துடும். அதை ஒரு பாலாட அளவுக்கு, இப்போ 3 வயசு குழந்த, 4 வயசு குழந்த, 5 வயசு குழந்த அப்படி இருக்குதுன்னா, நப்பு தட்டிக்கிச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த வந்து உப்பு கல் 4 வச்சு கசக்கி ஒரு பாலாட அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றி விட்ருங்க. குடிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் பாலாடையில் ஊற்றி அளவு ஒரு பாலாட அளவுக்கு குழந்தைங்கள மடியில் படுக்க வச்சு கையை பிடிச்சி கட்டி வச்சு கொஞ்சம் கம்பல் பண்ணி அதை முழுங்குற அளவுக்கு பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப கசப்புலாம் இருக்காது. குழந்தைங்க வந்து அது மருந்து ஐயோ என்னமோ அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து ஊற்றி விட்டிங்கன்னா இது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வயிற்றால போகும். பயப்படவே தேவையில்ல. அந்த வயிற்றால போகுது பார்த்திங்களா, அது வழியாக வந்துட்டு உடம்புல இருக்கிற சளி கிளி எல்லாம் கரைஞ்சி ஒடியாந்துடும். பிள்ளைங்களுக்கு நெஞ்சு சளி எதுவுமே இருக்காது. அடிக்கடி சளி பிடிக்காது. இந்த தவையை குடித்த உடனே கொஞ்சம் வயிற்றால போகும். பயப்படவே வேணாம். ரச சாப்பாடு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அந்த வயிற்றால போகும்போதே பாருங்கள், நீங்கள் வேணால் அதில் இருக்கிற சளி கிளி எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இந்த முருங்கைக்கீரை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கொடுக்கக்கூடாது. இந்த பச்சளைக்குன்னு ஒரு கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதுக்கு பவர். நீங்கள் மற்ற நேரில் எந்த நாளில் கொடுத்தாலும் இதுக்கு பவர் கிடையாது. இந்த பச்சளை மருந்து எந்த இலையை நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் சரிதான். மற்ற நாளில் சாப்பிட்றது வேஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இதுக்கு கிழமை இருக்குது, அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவரு. இந்த முருங்கைக்கீரைக்குன்னு இல்லை, பச்சை இலை ஒரு நாட்டு மருந்தோ அதுவோ இதோ எது சாப்பிட்டாலும் சரி தான் ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிட்ணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இந்த பச்சை இலை மருந்துக்கு பவர் இருக்குது. அதுமாரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஊற்றுங்க. ஆனால் உண்மையாகவே சளிக்கிளி எல்லாமே வந்துடும். நப்பு தட்டாது குழந்தைங்களுக்கு. ஜீரண சக்திக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சோடா குடிப்பீங்க, இல்லை சவனப்பு வாங்கி கொடுப்பீங்க. தயவு செஞ்சு வந்து இப்போ தயாரிக்கிற சோடாலாம் இயற்கையான சோடா கிடையாது. சவனப்பு வந்து வாங்கி உடம்பை வீணாக்கக்கூடாது. சவனப்பும் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் கேஸான பொருள் வந்து உடம்பு குடித்தா நம்ம உடம்புல இருக்க கேஸ் பிரியும் அப்படின்றதுக்காக நாம் சொல்லுவோம். அது ரொம்ப 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 தப்பு. அந்த கேஸான பொருளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். அப்போ தயாரித்த கோழி குண்டு சோடா வேறு, இப்போ தயாரிக்கிற கோழி குண்டு சோடா வேறு. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் டவுன் சைடாக இருந்தாலும் சரி தான், மார்க்கெட்டில் கிடைக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், மரத்தில் இருக்கும்ல பறிச்சிட்டு வந்து இதுமாரி ஊற்றுங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. எத்தனை பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதுமாரி தெரியாத இருக்கிறவங்க இருப்பாங்க. இது நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. யாருக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியும். இதை வந்து அவங்களுக்கு நீங்களும் சொல்லி கொடுங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4 பேருக்கு இல்லை, 2 பேருக்காவது தெரியணும்ல. இது வந்து எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். அதுமாரி எங்களெலாம் இதுமாரி அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதுமாரி நாங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மாதம் ஒரு டைம் ஊற்றிடுவோம். இப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லா குழந்தைங்களுக்குமே ஊற்றிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நப்பு தட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து யார்கிட்டயாவது போய் கேட்டால் கொடுமா, இந்தமாரி முருங்கீரையை வச்சு 4 உப்பு கல் வச்சு இந்த கசக்கி அந்த ஒரு பாலாட சாறு கொடுமா சரியாயிடும் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல குழந்தைங்களுக்கு நப்பு தட்டுனா நல்லா ஜீரணமாகிற மாதிரி இந்த சாறு கொடுத்தா நல்லது. யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பயன்படுத்துங்க. அது வழியாக அந்த நப்பு தட்டுறதோடு இல்லாமல் சளியும் வந்துடும். சளி வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சாறு குடித்து முருங்கைக்கீரை சாறு குடிச்சிட்டு வயிற்றால போச்சுன்னா சளி அப்படியே அத்துக்கிட்டு வந்துடும். சீக்கிரமாக சளி பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டது. நல்ல டிப்ஸ் இது, பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சால் பிடிச்சா பயன்படுத்துங்க, இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு விட்டுருங்கப்பா. சரிப்பா, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.